வெற்றிக்கு வழிகாட்ட காலை நேரம் ஹோட்டல் ரிசப்ஷன். பவித்ரா காலை 6 மணிக்கு அவளது யூனிஃபார்மில் சாம்பல் கலந்த நீனச்சட்டை, தலைமுடி கட்டி, முகத்தில் எப்போதும் போல தன்னம்பிக்கை. அவளது மேசையில் நேரம் பாவனையாக நகர்கிறது. ஒரு சார்பு டெலிகேஷன் வருகை, ஒரு கடைசி நிமிடம் ரூம் புக்கிங், ஒரு வாடிக்கையாளர் காஃபி வேண்டுமென்று கேட்பது. பவித்ரா வாடிக்கையாளருக்கு, நீங்கள் இங்கே தங்கும் ஒவ்வொரு நொடியும் நினைவாக இருக்கணும் சார். அவளது புன்னகை வாடிக்கையாளரின் மனதை வெல்வது போல. ஹோட்டல் மேனேஜர் அறை. மேனேஜராகிய ஜெயஸ்ரீ அவளை அழைக்கிறாள். ஜெயஸ்ரீ, நீ பவித்ரா இல்ல, பவித்திரமான புரட்சிதான். ரிசப்ஷன் மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல் முழுக்க நீ திலகம் போல இருக்கிற. அவள் பவித்ராவிடம் ஒரு புதிய சுவாரஸ்யமான வேலை கொடுக்கிறார். ரெசிடென்ட் கஸ்டமருக்கு வீடியோ எடிட்டிங் மற்றும் புரோகிராமிங் வேலை செய்ய உதவ வேண்டும். ஹோட்டல் கிச்சன். பவித்ரா ஹெல்த் உணவு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறாள். அவள் கையால் சமைக்கும் விதம் பார்ப்பவர்கள் அனைவரையும் ஈர்க்கும். பாதாம் பாயசம், கோதுமை புட்டு, சத்தான உளுந்த சாம்பார். சிறந்த சமைப்பு மட்டுமில்லாமல் ஊழியர்கள் தூண்டுகிறாள். பவித்ரா, சமைப்பது அன்பு காற்ற ஒரு வழி. ஒவ்வொரு பக்குவமும் இதயம் மாதிரி இருக்கணும். ரூம் சர்வீஸ் மற்றும் ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் புரோகிராமிங். இரவு நேரம் ஹோட்டலில் ஒரு டிஜிட்டல் ரோபோ அறிமுகம் செய்யப்படுகிறது. அதற்கு தேவையான சாஃப்ட்வேர் புரோகிராமிங் பவித்ராவிடம் அவளது ஹோம் லேப்டாப்பை திறந்து அவள் குறிமுறைகளை எழுதுகிறாள். பவித்ரா மனதில், கிச்சனும் கம்ப்யூட்டரும் எனக்கே 2 கரங்களா? திருமண மண்டபம், ஹோட்டல் பேங்க்வெட் ஹால். பெரிய திருமண விழா. பவித்ரா முற்றிலும் வெண்மையான சேலை, கைப்பாக்கள். அவள் ஒவ்வொரு மேடையும் சீராக அமைத்துக் கொள்கிறாள். லைட்டிங், மேஜை டெக்கரேஷன், பஞ்சதந்திர தட்டு பரிமாறும் வரிசை. விருந்தினர், இந்த ஹோட்டலுக்கு சாமர்த்தியம் யாரு தெரியுமா? அந்த சின்ன கண்ணு பொண்ணுதான். அந்த நேரம் அர்ஜுன் தோன்றுகிறான். பவித்ரா இடையே நகர்கிறார். அர்ஜுன், நீ வெற்றிக்கு உருவமா இருக்க. உன்னை பார்த்து என் வாழ்க்கையை காண்றேன். ஹோட்டல் மேல்மாடி பால்கனி. கடைசி காட்சி. கதிரவன் மறையத் தொடங்குகிறது. பவித்ரா மெதுவாக சாயங்கால ஒளியில் ஹோட்டல் பால்கனியில் நின்று கொள்கிறார். அவளது பின்னால் அர்ஜுன் வருகிறான். தவறாமல் அவள் தலைமுடி காற்றில் ஆடும். அவளது கண்கள் நிம்மதியோடு பூரணமாய் விலகாத நோக்கத்தில். அர்ஜுன் மெதுவாக அவளிடம் நடந்து சென்று அவளோடு நின்று கொண்டு மெதுவாக புன்னகைக்கிறான். அவள் புன்னகை திரும்பிக் கொள்ள அவர்கள் இருவரும் ஒன்றாக அந்த சாயல் ஒளிக்குள் தொலைவாக காண்கிறார்கள். பின்னணி இசை. மெதுவான ஹோப் பியானோ இசை. வெற்றிக்கு பயணம் தொடர்கிறது. இந்த எபிசோட் மூலம் பவித்ரா ஒரு சக்தி வாய்ந்த பெண் என்ற உணர்வும் காதலின் அமைதியான சக்தியும் வெளிப்படுகின்றன. அர்ஜுன் பார்வையில் பவித்ராவின் மேன்மை, பரிசுத்தமான இயல்பு, சுயநலமில்லாத அன்பு போன்றவை நம் கதையின் மையமாக அமையும். கதை